நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கல்வி அப்படின்றது எஜுகேஷன் அப்படின்றது வந்துட்டு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்லி தெரியப்படுத்தணும் அப்படின்ற அந்த அவசியம் இல்லை. கல்வியா செல்வமா வீரமா அப்படின்ற அந்த டிபேட் எல்லாமே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹியூமன் கேபிட்டலில் இந்த எஜுகேஷனையும் அதாவது கல்வியையும் சுகாதாரம் ஹெல்த் இது ரெண்டையும் தான் வந்துட்டு ஒரு முக்கியமான ஃபேக்டராக குறிப்பிடுவாங்க. ஸோ ஒரு அரசாங்கம் வந்து ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வந்துட்டு இந்த எஜுகேஷனையும் ஹெல்த்தையும் ரொம்ப தரமான ஒரு சர்வீஸாக வந்துட்டு கொடுத்தா, ஒரு ஃபேக்டராக வந்துட்டு கொடுத்தா, அவங்களுடைய அந்த உழைப்பில் வந்துட்டு நிறையா பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். அவங்களோட ஒரு ஒர்க் பண்ணுறாங்கன்னா வந்துட்டு அதோட ரிசல்ட்டே வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு இதை ஹியூமன் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஹியூமன் கேபிட்டல் அப்படின்ற ஒன்றில் இம்பார்ட்டண்ட்டாக வர்றது இந்த எஜுகேஷன் அப்படின்றது. இப்போ இந்த நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 2020 அப்படின்றது இதனாலேயே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டாப்பிக்காக கண்டிப்பாக எல்லாருமே பேசி ஆகணும் அப்படின்ற ஒரு டாப்பிக்காக அமையுது. இப்போ இந்த நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் இப்போ புதுசாக நம்மளுடைய நரேந்திர மோடி கவர்மெண்ட் அவங்க வந்து கொண்டு வந்திருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 34 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது ராஜீவ்காந்தி பீரியட்ல தான் கடைசியாக புதுசாக ஒரு நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் அப்படின்றத வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ 34 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பாலிசி சேஞ்ச் அப்படின்றத வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ 34 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பெரிய சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்கல்ல. கண்டிப்பாக அதை பற்றியெல்லாம் நம்ம பேசி ஆகணும். அதான் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பேச போகிறோம். குறிப்பாக ஸ்கூல் லெவலில் இருக்கக்கூடிய அந்த எஜுகேஷன் சிஸ்டமில் வந்துட்டு என்ன பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, காலேஜ் லெவலில் இருக்கக்கூடிய அந்த எஜுகேஷன் சிஸ்டமில் என்ன பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத கிறிஸ்பாக பார்க்க போகிறோம். ஸோ இது ஒட்டுமொத்தமாக நம்ம பார்த்தோம்னா வீடியோட லென்த் அப்படின்றது ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட பேக்ரவுண்டை வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஏற்கனவே நான் என்ன சொன்னேன்னா கடைசியாக அதாவது 34 வருஷத்துக்கு முன்னாடி இதற்கு முன்னாடி நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் அப்படின்றத ராஜீவ்காந்தி அவரோட பீரியட்ல வந்து கொண்டு வந்தாங்க. அதற்கு அப்புறம் வந்து இப்போ 2014 எலெக்ஷன்ல வந்து நம்ம நரேந்திர மோடி அரசாங்கம் அதாவது எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இதை தேர்தல் வாக்குறுதியாக வந்துட்டு கொடுத்தாங்க. நாங்கள் ஜெயிச்சு வந்தோம்னா புதுசாக ஒரு நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷனை வந்துட்டு நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்றத வந்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்துட்டு கமிட்டி அமைச்சாங்க, கஸ்தூரி ரங்கன் கமிட்டி வந்துட்டு அமைச்சாங்க. ஸோ அவர் வந்து இதுக்கு முன்னாடி இஸ்ரோவோட சீஃபாக இருந்தவர். ஸோ அவர் வந்துட்டு அந்த ரிப்போர்ட் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டாரு. 2 டிராஃப்ட் வந்து சப்மிட் பண்ணாரு. அதில் ஹிந்தியை வந்துட்டு ஒரு கட்டாய பாடமாக இருக்கிற மாதிரி வந்துட்டு இருந்தது. அதனால பயங்கரமான எதிர்ப்பு அந்த டிராஃப்ட்டுக்கு வந்துட்டு போன வருஷம் 2019 பயங்கரமான எதிர்ப்பு அப்படின்றது இருந்தது. அதற்கப்புறம் அந்த சிஸ்டம் வந்துட்டு அதாவது ஹிந்தி வந்து கட்டாய பாடமாக இருக்கணும் அப்படின்றத இந்த இதுல இருந்து டிராஃப்ட்ல இருந்து வந்து நீக்கிட்டாங்க. அதற்கப்புறம் பெரும்பாலும் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு பப்ளிக் டிஸ்கஷன் அந்த ஃபீட்பேக் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்மளுடைய யூனியன் கேபினெட் வந்து இந்த நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 2020 இதை வந்துட்டு அப்ரூவ் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதை ஈக்குவலா நடைமுறைப்படுத்துறது யார் கையில் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் இருக்கு. எஜுகேஷன் கல்வி அப்படின்றது வந்துட்டு கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு, பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து இதை சரியா செயல்படுத்துறது வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட பார்ட்டும் பெரிய லெவலில் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்டோட பார்ட்டும் பெரிய லெவலில் இருக்கு. பெரும்பாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீமை ஃபார்முலேட் பண்ணுவாங்க, இந்த ஸ்கீமுக்கு வந்து ஃபண்ட்ஸ் கொடுப்பாங்க, அது எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபைனல் பார்ட் யார்கிட்ட இருக்குன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. சரி, இப்போ இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் 2020 முக்கியமாக என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பற்றி வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல் சிஸ்டமில் இப்போ இருக்கக்கூடிய ஸ்கூல் சிஸ்டமில் என்ன பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இதற்கு முன்னாடி இருந்த அந்த கல்வி திட்டம் அப்படின்றது 10+2 அப்படின்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், அப்புறம் 11th 12th. இப்போ வந்து ஃபண்டமெண்டலாக அந்த கல்வி திட்டத்தையே அந்த ஃப்ரேம் ஒர்க்கையே வந்துட்டு ஒட்டுமொத்தமாக மாற்றிருக்காங்க. எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5+3+3+4 அப்படின்னு மாற்றிருக்காங்க. இதனால் 5+3+3+4 அப்படின்ற மாதிரி இப்போ இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கலாம். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் தானே, 12 வருஷம் தானே ஒட்டுமொத்தமாக, இது அதோட எண்ணிக்கை அதிகமாக போகுது அப்படின்ற அந்த கன்ஃபியூஷன் தான் அது. அந்த கன்ஃபியூஷன் தான் வந்துட்டு அது. இதில் நம்ம ஈஸியாக பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் பின்னாடி இருந்து நம்ம போகலாம். 5+3+3+4 அப்படின்றது வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன்னா இதில் 4 அப்படின்றது 9th ஸ்டாண்டர்ட் 10th 11th 12th இந்த 4 இயர் தான். ஸோ அதை வந்து 4ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி அப்படியே 3க்கு நம்ம போவோம். 3 வந்து என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6th 7th 8th, அதாவது 9th 10th 11th 12th வந்து 4, 6 7 8 வந்துட்டு 3. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய 3 என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது நான் ரிவர்ஸில் இப்போ வந்துகிட்டு இருக்கேன், அது வந்துட்டு 5th ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட், இது வந்து 3 வந்துருச்சா. இப்போ கடைசியாக இருக்கக்கூடிய அந்த 5 என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட், அப்புறம் வந்துட்டு எல்கேஜி யூகேஜி, அப்புறம் வந்து எல்கேஜி யூகேஜிக்கு முன்னாடி வந்துட்டு ப்ரீ ஸ்கூலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அங்கன்வாடியில் கொண்டு போய் குழந்தைகளை சேர்த்து விட்டு கொஞ்சம் பயிற்சி கொடுக்கறது ஸ்டார்டிங்கில். ஸோ இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்த்து 5. ஸோ 5+3+3+4 அப்படின்றது வந்து இந்த கணக்கில் சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையுமே பெரிய அளவுக்கு என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக பார்க்கணும். அப்படின்னா
டென்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எக்ஸாமினேஷனை வந்துட்டு ரொம்ப ஈஸி பண்ணிடுவாங்க அப்படின்றது வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்துட்டு படித்து ரொம்ப மனப்பாடம் பண்ணி அப்படியே போயிட்டு எக்ஸாமில் ரீப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் இனிமேல் வரக்கூடிய அந்த கல்வி திட்டத்தில் வந்துட்டு அந்த மாதிரி இருக்காது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் 10th 12th போர்டு எக்ஸாம் இருக்குமாமா, அதை எழுதுறதுக்கு வந்து 2 அட்டெம்ப்ட் வந்து 2 சான்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இனிமேல் 10th 12th ஸ்டாண்டர்டுக்கு வரப்போற எக்ஸாமினேஷன், அதாவது ஸ்டார்டிங்ல எக்ஸாமினேஷன் ஈஸி பண்ணுவாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இனிமேல் வரப்போற காலங்களில் 10th 12th ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து செமஸ்டர் டைப் எக்ஸாமினேஷன், அதாவது ஒரு வருஷத்துக்கே வந்துட்டு 2 எக்ஸாமை பிரிச்சு வைக்கிறது, அதுல வந்து சிலபஸ் வந்துட்டு செப்பரேட் பண்றது. ஸோ அந்த மாதிரி இன்னும் அவங்கள வந்துட்டு ரொம்ப ஈஸியரா எக்ஸாமை எப்படி அப்ரோச் பண்ண வைக்கிறது அப்படின்ற மாதிரி சிஸ்டமை மாற்றுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 9th ஸ்டாண்டர்ட் அப்புறம் 10th ஸ்டாண்டர்ட், அதாவது 11th 12th அப்புறம் 9th 10th நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ இந்த 9th 10th இவங்க எல்லாத்துக்குமே வந்து அவங்க என்ன சப்ஜெக்டை படிக்கணும்னு விரும்புகிறாங்களோ 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே ஒரு பேக்கேஜ் மாதிரி, அதாவது ஒரு பக்கெட் மாதிரி, இந்த பக்கெட்டில் வந்துட்டு இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதாவது பயாலஜி, அப்புறம் வந்து கெமிஸ்ட்ரி, அப்புறம் வந்துட்டு ஜுவாலஜி, இந்த மாதிரி ஒரு இதெல்லாமே ஒரு குரூப்பில் இருக்குது. இன்னொரு இதில் வந்துட்டு ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இன்னொன்று ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 9th ஸ்டாண்டர்ட்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்பயே வந்துட்டு நம்ம எதை படிக்கணும், நம்மளுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம வந்து அதில் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி போகிற மாதிரி ஆப்ஷன் கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் பெரிய அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது 9th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த படிப்பு சுமை அப்படின்றது அதிகமாயிரும். ஸோ அதனால 6th 8th வரைக்குமே அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன தேவை அப்படின்றத பெரிய அளவுக்கு பார்க்கணும். அதனால அவங்களுக்கு வந்து நிறைய ஒகேஷனல் கோர்சஸ் வந்துட்டு எடுப்பாங்களாமா, கோடிங் எல்லாமே வந்துட்டு சொல்லிக் கொடுப்போம், அதையும் அந்த சிலபஸ்ல வந்து நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்துட்டு சொல்றாங்க. இது வந்து 6th 8th வரைக்கும். அதற்கு முன்னாடி அப்படியே 5th ஸ்டாண்டர்ட், அதாவது 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் போனீங்கன்னா, அதாவது அந்த பார்ட் வைஸ் வந்து அவங்க பிரிச்சிருக்காங்க. 3rd 5th வரைக்கும் போனீங்கன்னா முக்கியமாக எதுக்கு வந்து அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்பர் சிஸ்டம், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சரியாக அடிஷன், சப்ராக்ஷன், அப்புறம் வந்துட்டு பேசிக்காக மேத்தமெட்டிக்ஸில் இருக்கிறது புரிஞ்சுக்கிறாங்களா, லாங்குவேஜ் வந்து அவங்களுக்கு பேசிக்காக தெரியுதா. ஆனால் ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு வந்து சரியான பயிற்சி இல்லை. ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கு, ஒரு தமிழ் வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கோ, இல்லை அவங்களோட இதில் அவங்களோட ஸ்டேட்டில் அவங்க என்ன லாங்குவேஜ் படிக்கிறாங்க, இல்லை இங்கிலீஷில் படிக்கிறாங்க, எதுனாலும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுத தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல எல்லாமே வந்துட்டு நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. அதனால 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கவனத்தை பார்ப்போம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. 3rd ஸ்டாண்டர்டுக்கு கீழே 1st ஸ்டாண்டர்ட், 2nd ஸ்டாண்டர்ட், அப்புறம் எல்கேஜி, யூகேஜி, அதுக்கு பின்னாடி இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பெரும்பாலும் அவங்களுக்கு லாங்குவேஜை பெரிய அளவுக்கு கற்றுக் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ், அதாவது அப்போ தான் அந்த வளர்ற வயசில், ஸோ சின்ன லெவல்லையே ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் அப்படின்றத வந்துட்டு பண்ணுவோம் அப்படின்ற அந்த பெரிய சேஞ்சஸ் வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்துட்டு அவங்களுடைய தாய்மொழியில் லேர்ன் பண்ணுறது, படிக்கிறது தான் வந்துட்டு பெஸ்ட்டு அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம், இதை தான் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவங்க தாய்மொழியோ இல்லை அந்த இடத்துல என்ன ரீஜனல் லாங்குவேஜ் இருக்கோ, ஸோ அதை வந்துட்டு அது மூலியமாக வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடம் கற்பிக்க சொல்கிறாங்க. எப்போ 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எந்தெந்த சுச்சுவேஷன்லாம் அது பாசிபிளோ இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்த பிரைமரி எஜுகேஷன் லெவல்லே வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கணும். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த சிஸ்டமில் 5+3+3+4 அப்படின்னு நான் சொன்னேன்ல, அதாவது புதுசாக வந்து இங்கே அங்கன்வாடியில் இருக்கக்கூடிய அந்த சின்ன குழந்தைங்க, அதாவது எல்கேஜிக்கு முன்னாடி அந்த ஒரு வருஷம், அப்புறம் எல்கேஜி, அப்புறம் யூகேஜி, அதையும் வந்து இந்த கல்வி திட்டத்துக்குள்ள வந்துட்டு சேர்த்திருக்காங்க. அப்போ என்னன்னா, இதற்கு முன்னாடி இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது எஜுகேஷன் வந்துட்டு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், எலமெண்ட்ரி எஜுகேஷன், அதாவது 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் அது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 வயசுலேருந்து அதை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அப்போ 3 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் எஜுகேஷன் அப்படின்றது வந்துட்டு ஒருத்தவங்களுடைய உரிமை அப்படின்றது வந்து டவுட்டே இல்லாமல் சொல்லாமல் இவங்க கொண்டு வந்திருக்க இந்த பாலிசியின் அடிப்படையில் 2030க்குள்ள 2030க்குள்ள 3 வயசுலேருந்து அனைத்து குழந்தைகளுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு எஜுகேஷன் அப்படின்றது வந்துட்டு கட்டாயம் கொடுத்தாகணும் அப்படின்றது ஒரு டார்கெட்டை செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் ஸ்கூல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில், நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் கிடையாது. அதாவது 3rd ஸ்டாண்டர்ட், 4th ஸ்டாண்டர்ட், 5th, 6th, 7th, 8th அப்படின்ற மாதிரி இருக்குன்னா 3rd ஸ்டாண்டர்ட்லையும் 5th ஸ்டாண்டர்ட்லையும் 8th ஸ்டாண்டர்ட்லையும் மட்டும்தான் கிரேட் அசஸ்மெண்ட், அதாவது அந்த பசங்க வந்து நல்லா பாடம் கற்று இருக்கிறாங்களா, அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு தயாரா அப்படின்றத
3rd 5th 8th ஸ்டாண்டர்ட்ல மட்டும்தான் வந்துட்டு இவங்க செக் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம ஹையர் எஜுகேஷனுக்கு, அதாவது மேற்படிப்புக்கு காலேஜ் போறவங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒரு சிஸ்டம், அதாவது ஒரு அத்தாரிட்டி செட்டப் பண்ணி எல்லா விஷயமும் கரெக்டா போயிட்டு இருக்கா அப்படின்றத பாக்குறதுக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ வந்துட்டு நான் ஹையர் எஜுகேஷனுக்கு வந்துட்டு, அதாவது மேற்படிப்புக்கு வந்துட்டேன். இது நாள் வரைக்கும் ஸ்கூல் எஜுகேஷன் என்னென்ன பெரிய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற வந்துட்டு நான் சொன்னேன் இது வரைக்கும். இப்போ ஹையர் எஜுகேஷன்ல முக்கியமா என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா, யூஜி டிகிரி வந்து 3 வருஷம் இருக்கிறத இப்போ 4 வருஷமும் பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பிஎஸ்சி, அப்புறம் வந்துட்டு பிஏ, இதெல்லாம் வந்துட்டு 3 வருஷம் இருக்குன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், இனிமேல் அதே கோர்சஸை 4 வருஷம் கொடுக்குற மாதிரி நிறைய காலேஜஸ் வந்து கொண்டு வரலாம். அப்போ 4 வருஷம் அப்படின்றத அவங்க கொண்டு வராங்கன்னா, 4வது வருஷம் வந்துட்டு ரிசர்ச் ஓரியன்டா, ரொம்ப ஆய்வுல வந்துட்டு ஈடுபடுற மாதிரி, இல்லை இன்டர்ன்ஷிப்ல ஈடுபடுற மாதிரியான ஒரு கோர்ஸாக தான், அதாவது ஒரு வருஷம் பீரியட் அப்படி தான் இருக்கும் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 4 வருஷம் கோர்ஸ் அப்படின்றது வந்துருச்சுன்னா, இனிமேல் 3 வருஷம் கோர்ஸும் இருக்கும். ஆனால் 3 வருஷம் கோர்ஸுக்கு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் இருக்காது அப்படின்றத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ஃபில் டிகிரியை வந்துட்டு ஒட்டுமொத்தமாக ஸ்கிராப் பண்ணிட்டாங்க, அதை நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ யூஜி டிகிரிக்கு வந்து நீங்க யூஜியில் ஜாயின் பண்ணணும்னா நிறைய ஆப்ஷன், அதாவது நீங்க வேற ஏதாவது ஸ்கூல் முடிச்சிருக்கீங்க, இல்லை பாலிடெக்னிக் முடிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸோட, நிறைய குவாலிஃபிகேஷன்ஸோட, எந்தெந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் சரி, நிறைய என்ட்ரி பாயிண்ட் அப்படின்ற ஒன்று வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிகிரியை வந்துட்டு நீங்கள் முடிக்கிறதுக்கும் நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு 2 வருஷம் வந்துட்டு நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களால் முடியலை, ஏதாவது ஒரு குடும்ப சூழ்நிலை, இல்லை வந்துட்டு நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா, அப்போதைக்கு நீங்கள் 2 வருஷம் முடிச்சதுக்கு வந்துட்டு ஒரு டிப்ளமா மாதிரி ஒரு டிகிரியோ, இல்லை வேற ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டோ நீங்கள் வாங்கிட்டு திருப்பி எப்போ வேணாலும் நீங்கள் வந்து டிகிரியை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதை வந்துட்டு எல்லாரும் ஒரு பெரிய வெல்கம் ஸ்டெப்பாக வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் டிகிரியை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ட்ராப் அவுட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இது வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. மெரிட் பேசிஸில் செலக்ட் ஆகிருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இன்சென்டிவ்ஸ் அப்படின்றது, பண உதவி அப்படின்றது வந்துட்டு கொடுக்கப்படும். பிரைவேட் இன்ஸ்டியூட்ஸும் இதே மாதிரி இன்சென்டிவ்ஸை கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக் வந்த அந்த சமயத்திலிருந்து இந்த டிஜிட்டல் சிஸ்டம் வந்துட்டு எல்லாருமே பாடம் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால நிறைய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் அப்படின்றது இல்லை. இதில் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு அப்படின்றது பெரிய லெவலில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த கேப்பை சரி செய்யறதுக்காண்டி ஒரு புதுசாக ஒரு டிஜிட்டல் யூனிட்டே ஒன்று அதை செட்டப் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலியமா எல்லா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பின்தங்கிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த டிஜிட்டல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றது போய் சேரணும் அப்படின்ற அந்த ஒரு மோட்டிவை வந்துட்டு இவங்க வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய எய்ம்ஸ் வந்துட்டு இவங்க வச்சிருக்காங்க, முக்கியமான நோக்கங்கள் வந்து வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்பெஷல் எஜுகேஷனல் ஜோன்ஸ் அப்படின்ற வந்து கிரியேட் பண்ணும். அதாவது ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு பெரிய அளவுக்கு வந்து தீண்டாமை அப்படின்றது இருக்கும், இல்லை ரொம்ப பின்தங்கிய மாணவர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு தனி ஜோன், அதாவது எந்தெந்த ஜோன்லாம் அப்படி இருக்கோ அதை வந்துட்டு அப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் ஜெண்டர் இன்க்ளூஷன் ஃபண்ட் அப்படின்ற ஒன்று வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜெண்டர் இன்க்ளூஷன் ஃபண்டின் மூலியமா பெண்களும், அப்புறம் வந்து டிரான்ஸ்ஜெண்டர், 3ஆம் பாலினம்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாம் ஸ்கூலுக்கு சரியான லெவலில் வர்றதுக்கான அந்த நடவடிக்கைகளை வந்துட்டு எடுப்பாங்க. அதாவது பெண்களுக்கு, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு, கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு சைக்கிள் கொடுக்குறது, சானிடரி பேட்ஸ் கொடுக்குறது, அவங்களுக்கு தேவையான டாய்லெட் ஃபெசிலிட்டிஸை வந்துட்டு பண்ணி கொடுக்குறது. ஸோ இதன் மூலியமா இதுக்காக ஒரு தனி ஒரு ஃபண்டே, ஜெண்டர் இன்க்ளூஷன் ஃபண்ட் அப்படின்ற ஒன்று வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஹையர் எஜுகேஷனில் பெரிய அளவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற அந்த ஒரு மோட்டிவ் வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க, அஜெண்டா வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க. சீட்ஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு மோட்டிவும் வந்துட்டு உங்களுக்கு இருக்கு, அதாவது அஜெண்டா அப்படின்றது இருக்கு. சரி, இதெல்லாம் பண்ணணும், இவ்வளோ ஒரு பெரிய ஒரு லட்சியமான ஒரு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னே சொல்லலாம் இந்த 2020 அப்படின்றது. இதை பண்ணணும்னா ஜிடிபி வந்து இப்போ எஜுகேஷனுக்கு வந்துட்டு 4.43% இருந்து 6% உயர்த்தணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனுக்கான அந்த ஃபண்டை வந்துட்டு உயர்த்துறது அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பாக வரவேற்கக்கூடிய ஒரு ஸ்டெப் தான், அதை டவுட்டே இல்லாமல் சொல்லலாம். கடைசியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றத அப்படி மாற்றணும் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு அரசியல் சார்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த மாதிரியான ஒரு லாங்குவேஜையும், அதாவது எந்த ஒரு லாங்குவேஜையும் இந்த புது நேஷனல் எஜுகேஷன் பாலிசியின் மூலியமா ஒரு மாணவர்கள் மேல திணிக்க கூடாது. அவங்க என்ன படிச்சுட்டு இருக்காங்களோ அந்த 2 லாங்குவேஜ் சிஸ்டம் அப்படின்றது இருக்கும், அந்த 3rd லாங்குவேஜ் அப்படின்றது வந்துட்டு அவங்க ஆப்ஷனலா எடுத்துக்கலாம். இதுதான் ஒட்டுமொத்தமா இவங்க சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். ஸோ இது வந்து பெரும்பாலும் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நேஷனல் எஜுகேஷன் பாலிசியாக தான் வந்துட்டு நான் பார்க்குறேன். இதில் கொண்டு வந்திருக்கக்கூடிய சேஞ்சஸ் எல்லாமே பெரிய அளவுக்கு சேஞ்சஸ். ஆனால் இது வந்து ஒரு அரசாங்கம் ஒரு பாலிசி சேஞ்ச் அப்படின்றது கொண்டு வர்றாங்கன்னா அதில் மட்டுமே அந்த அதோட சக்ஸஸ் அப்படின்றது இருந்துராது. நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்கு.
ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது கிராமத்தில். அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கும் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கும். அதனால் பெரிய அளவுக்கு மாற்றம் அப்படின்றது வரணும். இது வந்து ஒரு தொடக்கம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் முழு சேஞ்சஸையும் இதனால் கொண்டு வந்துட முடியாது. இது எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்துகிறாங்க, இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றிலாம் நம்ம வந்து ஆனால் நடைமுறையில் அதனுடைய ஃபண்ட்ஸ் பாதி கூட வந்துட்டு உபயோகிக்கலை அப்படின்ற வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்ற வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் இதற்கு முன்னாடி இருந்த அந்த எஜுகேஷனல் பாலிசியோட, அந்த எஜுகேஷன் பாலிசியோட இது ரொம்பவே பெட்டர் அப்படின்றது வந்து டவுட்டே இல்லாம சொல்லலாம். ஏன்னா எஜுகேஷனுக்கான அந்த ஃபண்ட் அப்படின்றது வந்துட்டு அதிக அளவுக்கு ஒதுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அதற்கான ரிசல்ட் அப்படின்றது இருக்கும். இது நாள் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் அப்படின்றது வந்து டைமுக்கு அக்கௌண்ட்டுக்கு வரலப்பா அப்படின்றது வந்துட்டு சொல்லுவாங்க. ஆனா இனிமேல் வந்திருக்கக்கூடிய அந்த அதாவது பட்ஜெட் அப்படின்றது வந்து இதுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால இனிமேல் ஸ்காலர்ஷிப்பாவது வந்துட்டு ரெகுலரா வரும். ஸோ சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். அதனால இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை 2020 ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்போ எல்லாத்துக்கும் இதை நல்லா படிச்சு பார்க்குறவங்களுக்கு ஒரு விஷயம் தோணும். என்ன அப்படின்னா, அடடா நான் படிக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இல்லையே, இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது இல்லையே அப்படின்றது ஒரு சின்ன பொறாமை ஏற்படுற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதற்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு கிளாப்ஸ் அப்படின்றத கொடுத்து தான் ஆகணும். ஸோ மேலை நாடுகள் மாதிரி ரொம்ப பெரிய ப்ராக்டிக்கல் அஸ்பெக்டில் ரொம்ப ஃபீல்டு ஓரியன்டாக இன்னும் நம்ம போகலைனாலும், நிறைய பெரிய அளவுக்கு ட்ரைனிங்கை வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கலனாலும், ஏன்னா அவங்களாம் ரொம்ப ப்ராக்டிக்கல் அப்ரோச்சில் இருப்பாங்க, ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இல்லைனாலும் இது வந்து ஒரு தொடக்கம் தான், ஒரு பெரிய பிளாட்ஃபார்முக்கான ஒரு தொடக்கம் தான். ஸோ நல்லா படிங்க, காலையில் படி மாலையில் படி நள்ளிரவில் படி, படிக்காவிட்டால் வாழ்வது எப்படி அப்படின்ற மாதிரி இந்த ஒரு சிஸ்டம் வந்துட்டு மாணவர்கள் நல்லா பிடிச்சிக்கிட்டு மென்மேலும் வளரணும், நம்மளுடைய நாடும் வளரணும், எல்லாருமே சிறப்பாக இருக்கணும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியனை வந்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட சோஷியல் மீடியா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷன் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, நான் நல்லா அப்டேட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. ஜெய் ஹிந்த்.